பீரியட்ஸ் அப்போ நீங்கள் கோயிலுக்கு போவீங்களா? அப்போது இதை நீங்கள் கண்டிப்பாக கேட்டுதான் ஆகணும். நம்ம பாடியில் 5 டைப்ஸ் ஆஃப் வாயுக்கள் இருக்குது. அண்ட் அதில் இருந்து பார்த்தீங்கன்னா 2 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து பிராணவாயு, விச் மீன்ஸ் தட் நம்ம ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் ஆர் மெடிடேஷன் ஒரு எந்த விதமான ஒரு நல்ல காரியம் பண்ணுறோமோ அப்போ வந்து அந்த எனர்ஜிஸ் எல்லாமே அப்வர்ட்ஸ் மூவ் ஆகும். அண்ட் அதனால தான் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து ஒரு கோயிலை என்டர் ஆன உடனே உங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த எல்லா எனர்ஜியும் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட பிரெயினுக்கு தான் போகுது. அண்ட் அங்கே இருக்கிற நியூரான்ஸ் அண்ட் செல்ஸை வந்து ரீஜென்ரேட் பண்ணும். அண்ட் இட் ஆக்சுவலி என்ஹான்சஸ் தி பிரெயின் பவர். ஆன் தி அதர் ஹேண்ட் நம்ம பீரியட்ஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பிரெயினில் ஏதாவது நம்மளோட கெமிக்கல்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் தான் பீரியட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்குது. டியூரிங் திஸ் ப்ராசஸ் வாயு வந்து கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் அபான வாயு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்தில் நம்ம கோயிலை என்டர் பண்ணோம்னா என்ன ஆகும்? தேர் வில் பி அ கான்ட்ரடிக்ஷன். இது நான் சும்மா சொல்றேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. பட் ஆக்சுவலி ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு விச் இஸ் நோன் ஆஸ் ரெட்ரோகிரேட் மென்ஸ்ட்ருவேஷன், where the menstrual blood starts flowing upwards. உங்களோட யூட்ரஸில் போய் அது ஸ்டோர் ஆகிடும். ஆர் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அந்த பிளட் போய் ஸ்டோர் ஆகி பிளட் கிளாட்ஸ் ஆர் இன்ஃபேக்ட் ஸ்டோன்ஸ் ஆர் ஈவன் கேன்சராக கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதை வெளியேற்றுறதுக்கான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் பீரியட்ஸில் கோயிலுக்கு போகணுமா இல்லையான்னு அப்படின்றது இட்ஸ் யோர் டிசிஷன்.